எடப்பாடி எதனால ஜெயலலிதா அம்மையார் எப்பயாச்சும் பாஜக கூட்டணி வச்சாங்களா? வைக்கல. கடந்த காலங்களில் வச்சிருக்காங்க. நான் சொல்றது மோடி வந்ததுக்கப்புறம் கூட்டணி வச்சிருக்காங்களா? 1998 வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கூட்டணியே இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கூட்டணி வைக்கல. மோடி வந்ததுக்கப்புறமும் கூட்டணி லேடியான்னு கேட்டாங்க. ஆனால் இவரு ஏன்னா அப்போ இருந்த பாஜக கூட வேற, வாஜ்பாய் கால பாஜக வேற, மோடி அமித்ஷா பாஜக வேற. அது வந்து சர்வதிகாரம், இந்த நாட்டோட ஜனநாயகம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு பாஜக கட்சி ஒரு அரசா திகழுது. அவங்க வைக்கல. ஆனால் அதோட எடப்பாடி வச்சதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களோட கூட்டணி வச்சாதான் ஆட்சியை தொடர விடுவோன்னு சொன்னாங்க. வச்சுட்டு நல்லா ஊழல் செஞ்சாங்க. ஊழல் ஃபைல் எல்லாம் அமித்ஷா கிட்டையும் மோடி கிட்டையும் இருக்கு. இப்போ இந்த கூட்டணி விட்டு வெளில வந்தால், அவங்க சொல்லாத கேட்காம போனாலோ, எடப்பாடியா இருக்கட்டும், வேலுமணியா இருக்கட்டும், தங்கமணியா இருக்கட்டும், எல்லா மணிகளும் மணி விஷயத்த ஜெயிலுக்கு தான் போறாங்க. நான் சொல்ல சிஏஜி அறிக்கை 2022 வந்த சிஏஜி அறிக்கை என்ன சொன்னாங்கன்னா, வேலுமணி டிபார்ட்மெண்ட்ல மட்டுமே கிட்டத்தட்ட 10,000 கோடி கிட்ட ஊழல் நடந்திருக்கு. எல்லா டெண்டருமே ஒரே நிறுவனம் தான் முக்காசி கொடுத்துருக்காங்க. ஒரே எப்படின்னா, இப்போ டெண்டர் நீங்கள் போடுறீங்கன்னா கம்ப்யூட்டரில் போடுவீங்க. ஸோ கம்ப்யூட்டரில் ஆன்லைன் பிட். ஆனால் ஆன்லைன் பிட் வந்து ஒரு கம்ப்யூட்டர்ல மட்டும் தான் போட விட்டுருக்காங்க. போட விட்டு அதுவும் ஒரே கம்ப்யூட்டர் அவரு தம்பிக்கு சொந்தமான நிறுவனம் மட்டும்தான் அந்த எல்லா டெண்டரையும் போட்டிருக்காங்க. 2வது பிட் போடுறாங்க பாருங்க, லோவஸ்ட் செகண்ட் லோவஸ்ட் பிட். அதுவுமே வந்து ஒரே கம்பெனி, அவங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனியை கூட்டு வந்து நாங்கள் போடுறதோட கொஞ்சம் அதிகமாக போடுங்க அப்படின்னு போட்டு இவங்க எல்லா டெண்டரையுமே ஒரே நிறுவனம் எடுத்திருக்காங்க. 2 அப்ளை பண்ணவங்க எல்லாமே ஒரே ஐபி அட்ரஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. இதனால கிட்டத்தட்ட 10,000 கோடி நஷ்டம். இல்லைனா வந்து 10,000 கோடி கம்மியாக ப்ராஜெக்ட் சிறந்த நிறுவனங்களை கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது சிஏஜியே சொல்லியிருக்காங்க. இது ஒன்றியத்தோட சிஏஜி. அப்பயுமே ஏன் வேலுமணி மேலே ஒரு இடியோ சிபிஐயோ எதுவுமே ஏன் இனிஷியேட் பண்ணலன்னா அவங்க கூட்டணிக்கு வருவாங்க அப்படிங்கிறதான. இப்போ கூட்டணிக்கு வந்துட்டாலும் எடப்பாடி வந்து அவங்க சொல்றதை கேட்கலன்னா கண்டிப்பாக ஜெயிலுக்கு போகிறது உறுதி.